அண்ணா அண்ணா அசோகண்ணா ஆட்டாதீங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 வருடத்தில் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மாதம் 30 செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி நிகழ்கிறதுங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று பார்த்தோம் அப்படின்னா சொர்க்க வாசல், அதாவது பரமபத வாசல் திறப்பு நிகழ்வு நடைபெறுவது வழக்கம். இது பார்த்தீங்கன்னா வருடத்தில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியில தான் நாம வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்றோம். அன்றைய தினத்துல மட்டும்தான் இந்த சொர்க்க வாசல் திறப்பு அப்படின்ற நிகழ்வு அப்படிங்கிறத கோலாகலமா நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில தற்போது இன்றைய தினத்துல அதிகாலை 4 மணிக்கே பாத்தீங்க அப்படின்னா பெருமாள் ஆலயங்கள்ல சொர்க்க வாசல் திறப்பு நிகழ்வு ரொம்பவே விமர்சையா கோலாகலமா நடந்தது. பனி குளிர் அப்படின்னு பார்க்காம லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத்தீங்க அப்படின்னா சொர்க்க வாசல் திறப்பு நிகழ்வுல கலந்து கொண்ட பெருமாளை தரிசனம் செய்தாங்க அப்படின்னு சொல்லலாங்க. தற்போது சொர்க்க வாசல் திறக்கக்கூடிய அந்த அரிய காட்சி வீடியோ பதிவு நாம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த சொர்க்க வாசல் அப்படிங்கிறது வைகுண்ட ஏகாதசி எதற்காக திறக்கிறாங்க, அதனுடைய திறக்கக்கூடிய முறை என்ன, இது உருவான கதை என்ன, அது மட்டும் இல்லாம சொர்க்க வாசல் திறக்கும் போது பார்க்கும் பொழுது வானத்துல கருடன் வட்டம் அடிக்கிறது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த கருட பகவான் அப்படிங்கிறவர் பெருமாளுக்குரிய வாகனமாக கருதப்படுகிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த சொர்க்க வாசல் திறக்கும் போது வானத்துல பாத்தீங்க அப்படின்னா கருட பகவான் வட்டமிடுவது அப்படிங்கிறதும் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுவதோடு மட்டும் இல்லாம இந்த நிகழ்வின் போது, அதாவது இன்றைய தினத்துல அதிகாலை நடந்த அந்த சொர்க்க வாசல் திறப்பின் போதும் பாத்தீங்க அப்படின்னா கருட பகவான் வானத்துல வட்டம் அடித்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கருட பகவான் இந்த மாதிரி வட்டம் அடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தியும் தொடர்ந்து நாம பார்க்க போறோம். சோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள தகவலாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்கிறோம். மகாவிஷ்ணுவை வழிபடுவதற்கு உகந்த மிக முக்கியமான நாளாக இது கருதப்படுதுங்க. இந்த நாளின் மிக முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறது விஷ்ணு பகவான் ஆலயங்கள்ல நடைபெறக்கூடிய சொர்க்க வாசல் திறப்பு அப்படின்னே சொல்லலாம். வைகுண்டத்தினுடைய கதவுகள் இன்று திறந்திருப்பதாக ஒரு ஐதீகம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்ல இது மிக விமர்சையா கொண்டாடப்படுது. அதிகாலையில பெருமாள் ரத்தின அங்கியில வலம் பரமபத வாசல் வழியாக பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். இந்த வாசல் வழியாக நுழைந்து இறைவனை தரிசிப்பவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்பது நம்பிக்கை. இந்த குறிப்பிட்ட நாள்ல மட்டும் எதற்காக சொர்க்க வாசல் திறக்கப்படுகிறது என்பதை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். அதாவது வருடத்தின் அனைத்து மாதங்கள்லையும் இருமுறை பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி வந்தாலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி அன்று மட்டும் அனைத்து வைணவ தலங்கள்லையும் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறுது. அன்றைய தினம் அதிகாலையில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பெருமாள் அதை கடந்து செல்லும் போது ஆயிரக்கணக்கான பக்தர்களும் நாராயணா கோவிந்தா அப்படின்னு கோஷம் அவரை பின்தொடர்ந்து பரமபத வாசலை கடந்து செல்வாங்க. நாள் முழுவதும் உபவாசம் இருப்பதுடன் இரவு முழுவதும் கண்பிடித்து விரதத்தையும் அனுஷ்டிப்பாங்க. இவ்வாறு விரதம் இருந்தா மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த குறிப்பிட்ட நாள்ல மட்டும் ஏன் சொர்க்க வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமபத வாசல் திறக்கப்படுது, சொர்க்க வாசல் திறக்கும் முறை உருவானது எப்படி அப்படிங்கிறத இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். அதாவது விஷ்ணு பகவான் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தபோது அவருடைய இரு காதல இருந்து மது கைடபர் அப்படின்ற இரு அசுரர்கள் தோன்றியிருந்தாங்க. அந்த இருவருமே தேவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தி இருந்தாங்க. இந்த அசுர சகோதரர்களை அடக்க முடியாம திணறினாங்க தேவர்கள். விஷ்ணுவின் சக்தியால உருவான அந்த அசுரர்களை விஷ்ணு பகவான் ஒருவரே அடக்க முடியும் என்ற முடிவுல பகவானிடம் தேவர்கள்
அசுரர்கள் முறையிட பெருமாள் மது கைடவருடன் போர் செய்தார். ஸ்ரீ நாராயணனிடம் யுத்தம் செய்ய முடியாம அவரிடம் சரணடைந்தாங்க. பகவானே, தங்களின் சக்தியால நாங்க உருவானதால எங்களுக்கு நீங்க கருணை காட்ட வேண்டும் அப்படின்ற பணிவாக கூறி வைகுண்டத்துல பெருமாளுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் பெற்றாங்க. இந்த அசுர சகோதரர்கள் தங்களை போல பலரும் இந்த பாக்கியம் பெற வேண்டும் அப்படின்னு எண்ணி அசுரர்களாக இருந்தாலும் நல்ல மனதுடன் பெருமாளிடம் வேண்டியிருந்தாங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய காரணமா சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. தற்போது இன்றைய தினத்துல சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய அந்த நிகழ்வு கோலாகலமா நடைபெற்றது அப்படின்னு சொல்லலாம். இதுல பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்கள், எண்ணற்ற பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்தார்கள். தற்போது அது தொடர்பான ஒரு வீடியோ காட்சி தங்களுடைய பார்வைக்குங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ காட்சி பரமபத வாசல் திறக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவு அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே மாதிரி எம்பெருமானை தாங்கள் வைகுண்ட ஏகாதசி நாள்ல திருவரங்க வடக்கு வாசல் வழியாக அர்ச்சாவரத்தார, அதாவது மனித வடிவம் தாங்கள் வெளிவரும் போது தங்களை தரிசிப்பவர்களுக்கும் தங்களை பின்தொடர்ந்து வருபவர்களுக்கும் அவர்கள் தெரிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள் யாவும் நீங்கி அவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்களாம். இறைவா, வைகுண்ட ஏகாதசி அன்று தங்களை தரிசிக்கும் அனைவருக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க. அதனை இறைவனும் ஏற்றுக்கொண்டாரு அப்படின்னு புராண கதை அப்படின்னு சொல்லுதுங்க. அதே மாதிரி மற்றொரு புராண கதையின்படி பார்த்தோம்னா பிரம்மதேவனை தன்னுடைய நாவி கமலத்துல இருந்து படைத்தாரு திருமால். இறைவனின் உடல்ல இருந்து வெளிப்பட்டதை நினைத்து பிரம்மனுக்கு அகங்காரம் ஏற்பட்டது. அதே நேரம் திருமாலின் காதுகள்ல இருந்து இரண்டு அசுரர்களும் வெளிப்பட்டிருந்தாங்க. அவர்கள் இருவரும் அகங்காரத்துல இருந்து பிரம்மனை கொல்ல முயன்றாங்க. அவர்களை தடுத்து நிறுத்திய திருமால் பிரம்மனை கொல்ல வேண்டாம், உங்களுக்கு வேண்டிய வரத்தை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட அசுரர்கள் இருவருமே, நீ என்ன எங்களுக்கு வரம் கொடுப்பத, நாங்களே உங்களுக்கு வரம் தருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களினுடைய அறியாமையை நினைத்து சிரித்த பெருமாள், சரி, இப்படி அகங்காரம் கொண்ட நீங்க என்னால் வதம் செய்யப்பட வேண்டும், அதன் பிறகு ராட்சசர்களாகவே பிறக்க வேண்டும் அப்படின்னாரு. அசுரர்கள் திகைத்தாங்க. தங்களின் அறியாமையை எண்ணி வருந்தினாங்க. இறைவா, எங்களுக்கு இந்த தண்டனை வேண்டாம், உங்களோடு நாங்க 1 மாத காலம் போரிட வேண்டும், அதன் பிறகு வதம் செய்யப்பட்டு சித்தி அடைய வேண்டும் அப்படின்னு திருமாலை வேண்டினாங்க. அவர்களின் வேண்டுதல் படியே அசுரர்களிடம் போரிட்ட திருமால் இறுதியில் அவர்களை வதமும் செய்தார். வதம் செய்யப்படும் போது, இறைவா, தாங்கள் வசிக்கும் பரமபதத்தில் நாங்களும் நித்தியவாசம் செய்ய வேண்டும் அப்படின்னு அசுரர்கள் இருவருமே வேண்டி கேட்டுக்கொண்டாங்க. அதன்படி அவர்கள் இறந்த பிறகு மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி அன்று வைகுண்டத்துல வடக்கு வாசலை திறந்த திருமால் அதன் வழியாக அவர்களை உள்ளே அனுமதித்தார். அங்கே ஆதிசேஷன் மீது அருள் புரியும் அனந்தனின் திவ்ய மங்கள வடிவை கண்டு அசுரர்கள் இருவரும் ஆனந்தமடைந்தாங்க. பின்னர் தங்களுக்கு கிடைத்த இந்த பெரும் பேர் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைத்த அவர்கள், இறைவா, வைகுண்ட ஏகாதசி அன்று தங்களை தரிசிக்கும் அனைவருக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டியிருந்தார். அதனை இறைவனும் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு புராண கதை ஒன்றும் சொல்கிறதுங்க. வைகுண்ட ஏகாதசி தினத்துல இல்லத்துல விரதம் இருந்து வழிபடுறதுடன் பெருமாள் கோவில்கள்ல சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில கலந்து கொண்டா இவ்வுலக வாழ்வு செழிப்படையும், மறுமை வாழ்வு மகிழ்வும் வகையில அமையும். ஏகாதசி நன்னாள் ஓம் நமோ நாராயணா என்று உச்சரித்து பெருமாளை தரிசித்தால் பாவங்கள் நீங்கி ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய அருளையும் பெறலாம். வைகுண்ட ஏகாதசி அன்று உபவாசம் இருந்தோ கண்பிடித்தோ விரதம் அனுஷ்டிக்க முடியாதவர்கள் கூட நாராயண நாமத்தை மனதார சொன்ன பெருமாளின் அருள் கிடைக்கும். வைகுண்ட ஏகாதசி விரதம் கடைபிடித்த புண்ணிய பலன்களும் அவர்களுக்கு கிடைக்கும். இந்த நாளில் பெருமாளுக்கு துளசி தாமரை படைத்து வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியதாகும் அப்படின்னே சொல்லலாம். இன்றைய தினத்துல பார்த்தீங்க அப்படின்னா வானத்தில் கருட பெருமான் அப்படிங்கிறவர் வட்டமிட்டிருக்காது. அதாவது ஒவ்வொரு சிறப்புக்குரிய நாட்கள்லையும், பெருமாளுக்குரிய விசேஷ நாட்கள்லையும் கருட பகவானினுடைய தரிசனம் காண்பது அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரியது அப்படின்னே சொல்லலாம். கருடன் வட்டமிடுவது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு மங்களகரமான சகுனமாக பார்க்கப்படுகிறது. கோவில்களில் கும்பாபிஷேகம் போன்ற சுப நிகழ்வுகளின் போது கருடன் வட்டமிடுவது
அந்த நிகழ்வு சிறப்பாகவும் மங்களகரமானதாகவும் நடப்பதற்கான அறிகுறியாகவே கருதப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதிலும் இந்த சொர்க்க வாசல் பரமபத வாசல் திறக்கக்கூடிய பட்சத்தில் கருட பெருமான் வானத்துல வட்டமிடுவது அப்படிங்கிறது மிக சிறப்புக்குரிய ஒரு நல்ல சகுனமாக பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு நான் சொல்லணும்.